தாவேக தலைவர் விஜய் வாங்கும் சம்பளம் நியாயமானதா என கேள்வி எழுப்பியிருந்த அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கு கருப்பு பணம் வாங்குவதாக கூறுவதற்கு ஆதாரம் வேண்டும், வாய் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசக்கூடாது என தாவேக மாநில நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே செங்கோட்டையன் பதிலடி கொடுத்துள்ளார். இருவரின் வார்த்தை போர் குறித்து தற்பொழுது காணலாம். நீங்கள் ஊழல்வாதியா இல்லையா? நம்பர் 1 விஜய் அவர் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா, கருப்பு பணமா வெள்ளை பணமா தெரிவிக்கணும். அவரிடம் இருக்கிற திரு மார்டின், அவருடைய மருமகன், அவர் பேர் என்ன, ஆதவர்ஜுனா, அவருடைய மாமனார், அவங்கெல்லாம் நேர்மையான வழியில் சம்பாதித்து வந்திருக்கிறார்களா? நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அம்மா இருக்கும் பொழுது, அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்தார் என்று வழக்கு போட்டு சிறைக்கு போய் பிறகு அம்மா காலத்திலே விடுதலை செய்யப்பட்டவர். எங்களுக்கு தெரிந்த 3 உதாரணங்களை சொல்லுங்கள். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு நேர்மையானவர், ஊழலற்றவர் என்று நிரூபித்த பிறகு அதிமுக கழகத்தை குறை சொல்லுங்கள். திண்டுக்கல் சீனிவாசன் எப்படிப்பட்டவர் தெரியும் உங்களுக்கு. அவர் சொல்லிட்டாரு. அவர் எதை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அவர் அப்படி பண்ணியிருக்காரு, அதை ப்ரூவ் பண்ணணும். எதை வேணாலும் சொல்லணும். வார்த்தைகளுக்கு வாயில எதை வேணாலும் சொல்லக்கூடாது. வார்த்தையில் அள்ளி விடுவதை காட்டிலும் அவங்களாம் சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? அவங்கெல்லாம் யார்கிட்ட இருந்தாங்க? அடிமைகளா? யார்கிட்ட இருந்து வெளியே வந்தாங்களும் உங்களுக்கு தெரியுமே தெரியாதா? இப்ப அடிமை விலங்கு உடைத்தெறிந்து விட்டு புதிய இயக்கத்தை உருவாக்கி நாளை தமிழகத்தை ஆளப்போவர் தான் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி. தாவேக தலைவர் விஜய் வாங்கும் சம்பளம் நியாயமானதா என கேள்வி எழுப்பியிருந்த அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கு கருப்பு பணம் வாங்குவதாக கூறுவதற்கு ஆதாரம் வேண்டும், வாய் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசக்கூடாது என தாவேக மாநில நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே செங்கோட்டையன் பதிலடி கொடுத்துள்ளார். இருவரின் வார்த்தை போர் குறித்து தற்பொழுது காணலாம். நீங்கள் ஊழல்வாதியா இல்லையா? நம்பர் 1 விஜய் அவர் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா, கருப்பு பணமா வெள்ளை பணமா தெரிவிக்கணும். அவரிடம் இருக்கிற திரு மார்டின், அவருடைய மருமகன், அவர் பேர் என்ன, ஆதவர்ஜுனா, அவருடைய மாமனார், அவங்கெல்லாம் நேர்மையான வழியில் சம்பாதித்து வந்திருக்கிறார்களா? நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அம்மா இருக்கும் பொழுது, அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்தார் என்று வழக்கு போட்டு சிறைக்கு போய் பிறகு அம்மா காலத்திலே விடுதலை செய்யப்பட்டவர். எங்களுக்கு தெரிந்த 3 உதாரணங்களை சொல்லுங்கள். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு நேர்மையானவர், ஊழலற்றவர் என்று நிரூபித்த பிறகு அதிமுக கழகத்தை குறை சொல்லுங்கள். திண்டுக்கல் சீனிவாசன் எப்படிப்பட்டவர் தெரியும் உங்களுக்கு. அவர் சொல்லிட்டாரு. அவர் எதை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அவர் அப்படி பண்ணியிருக்காரு, அதை ப்ரூவ் பண்ணணும். எதை வேணாலும் சொல்லணும். வார்த்தைகளுக்கு வாயில எதை வேணாலும் சொல்லக்கூடாது. வார்த்தையில் அள்ளி விடுவதை காட்டிலும் அவங்களாம் சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? அவங்கெல்லாம் யார்கிட்ட இருந்தாங்க? அடிமைகளா? யார்கிட்ட இருந்து வெளியே வந்தாங்களும் உங்களுக்கு தெரியுமே தெரியாதா? இப்ப அடிமை விலங்கு உடைத்தெறிந்து விட்டு புதிய இயக்கத்தை உருவாக்கி நாளை தமிழகத்தை ஆளப்போவர் தான் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.